ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ரிக்ஸோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் அரே ஆஃப் நம்பர் அரேஞ்சராக இருக்கும். அது ரோ அண்ட் காலம்னு சொல்லி பிரிப்பாங்க. இது சைஸ் எப்படின்னா எம் இன்ட்டு என்னன்னு சொல்லுவாங்க. எம்மு வந்து ரோ, என் வந்து காலம். குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? அதாவது ஹரிசாண்டலாக இருக்கிறத அப்புறம் நம்ம ரோன்னு சொல்லுவோம். வெர்டிக்கலாக இருக்கிறத வந்து நம்ம காலம்னு சொல்லுவோம். லைக் 7 ஸ்டெப் மாதிரி. ஒரு சில இடத்துல நம்ம ஐ ஜேன்னு யூஸ் பண்ணுவோம். ஐன்றது எம் ரோ, ஜேன்றது காலம். அதாவது இப்போ நார்மலாக A11 கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம்? A11னா 2, A12னா 4, A13னா 6, இப்போ A23 கேட்டால் 7. மேட்ரிக்ஸில் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ரோ இன்ட்டு காலம் தான். அதாவது இதில் எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. 2 இன்ட்டு 3. பேசிக் ஆப்ரேஷன் போயிடுவோமா? இதில் ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் மட்டும் பண்ணுறோமா, இல்லை ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆடிங் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுறோம்னா ரெண்டுமே சேம் சைஸ் ஆச்சுன்னா, அதாவது இதுவும் 2 இன்ட்டு 2, இதுவும் 2 இன்ட்டு 2, இந்த மாதிரி சேம் சைஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். லைக் A11 ப்ளஸ் B11, A12 ப்ளஸ் B12, A21 ப்ளஸ் B21, அடுத்து A22 ப்ளஸ் B22. நம்ம டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இப்போ ஏக்கு வந்து 1 2 3 4, பிக்கு 5 6 7 8. சேம் மெத்தட் தான் எடுத்துருக்கோம். இப்போ ஏ அண்ட் பி ப்ளஸ் பண்ணுறோம்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? 1 ப்ளஸ் இதுனா 5, 1 ப்ளஸ் 5, நெக்ஸ்ட்டு 3 ப்ளஸ் 7, டைரெக்டாகவே பண்ணிடலாம். அடுத்து 2 ப்ளஸ் 6, அப்புறம் 4 ப்ளஸ் 8. அதாவது சேம் லொக்கேஷனில் என்னென்ன இருக்கோ அதை ப்ளஸ் பண்ணுறோம். இப்போ ஏ ப்ளஸ் பி என்ன வரும் நமக்கு? 6 10 8 12. அவ்வளோதான். இப்போ இது பார்த்துருமா? ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா, சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இங்கே ஏ ஈக்குவல் டு A1, A12, A21, A22. ஸ்கேலரில் நமக்கு கே மல்டிப்ளிகேஷன், அதாவது கே இருக்கும். கே வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம வந்து எல்லா வேல்யூவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். லைக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? கே வந்து 3A ஈக்குவல் டு 2 3 4 5. இப்போது 3A ஈக்குவல் டு எப்படி வரும்? 3 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 4, 3 இன்ட்டு 5. 3யோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? 6 9 12 15. என்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சம் பண்ணி பார்த்துருவோமா? நார்மலாக அந்த மாதிரி கொடுத்து நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது? 2 இன்ட்டு 3 மெத்தடில் இருக்குது. இது எத்தனை ரோ இருக்குது? 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. அப்போ இது 3 இன்ட்டு 3, இது 3 இன்ட்டு 3, இது 2 இன்ட்டு 3 மெத்தடில் இருக்குது. இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எப்படி பண்ணணும்? 7 மெத்தட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோ எடுக்கிறோம், 3 காலம் 1 2 3. ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு ஃபஸ்ட்டு 5 3s are 15, 15 ப்ளஸ் அடுத்து 7 2s are 14, 14 ப்ளஸ் 9 4s are 9 4s என்ன வரும்? 36. அடுத்து 5 2s are 10, செகண்டு ஃபஸ்ட்டு முடிச்சா அப்போ செகண்டு. 5 2s are 10, 7 4s are 28, 9 1s are 9. நெக்ஸ்ட்டு தேர்டு 5 1s are 5, 7 3s are 21, 9 2s are 18. இதே மெத்தட் தான் கீழே 6 3s are 18, 8 2s are 16, 3 4s are 12. அடுத்து என்ன வரும்? 6 2s are 12, 8 4s are 32, நெக்ஸ்ட்டு 3 1s are 3, அடுத்து 6 1s are 6, 8 3s are 24, அடுத்து 3 2s are 6. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டு 165, இதை ப்ளஸ் பண்ணோம்னா 47,
இதை ப்ளஸ் பண்ணால் 44, 18, 16, 12 ப்ளஸ் பண்ணோம்னா 46, 12, 3, 15, 15 ப்ளஸ் 32, 47, 30, 36. இது என்ன மெத்தடில் வந்திருக்கு? 2 into 3. நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வச்சு ஒரு ஆப்ரேஷன் முடிச்சிட்டோமா, மேட்ரிக்ஸ் ஃபார்ம் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம ஹெட்டிங்கில் கொடுத்துப்போம் பாருங்க, எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன். எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்னன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில மேட்ரிக்ஸ் சம்ஸில் வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துருவாங்க, XYZ எடுத்திருக்கோம், இந்த வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லி எடுப்போம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். 3 -2 3 2 4 5 3 2 -4. நடுவில் சென்டரில் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டு இங்கே நம்ம ஆப்போசிட்டில் வேல்யூ இருக்குது பாருங்கள், இதை எடுத்து நம்ம இங்கே வரிசையாக எழுதுறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒன்று தான். நம்ம ஒரு ஆகுமெண்டட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதாவது ரோ ஆப்ரேஷன். ரோக்குள்ளே ஆப்ரேஷன் சில எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இன்டர்சேஞ்ச், அதாவது ஸ்வாப். கொஸ்டின் என்ன இருக்குது? 3 -2 3 2 4 5 3 2 -4. இப்போ இதில் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். 7 16 9. ஸ்வாப்னா ஒன்றும் கிடையாது. இப்போ R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆத்திரமா அது எப்படின்னு? சிம்பிள் தான். R1 R2 இருக்கா? இப்போ R2 வந்து 2 வந்து இங்கே 1 எடுத்துக்க போகுது, 1 வந்து இங்கே இருக்க போகுது, 2 எடுத்துக்க வரப்போகுது. R2 என்னது? 2 4 5. இங்கே 16 சென்டரில் வரக்கூடாது. இங்கே R1 என்ன இருக்குது? 3 -2 3 7. R3 வந்து எப்பயும் போல தான் வந்துடும். ஒவ்வொரு தடையும் நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அப்போ தான் நமக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். இன்டர்சேஞ்ச்னா ஒன்றும் இல்லை, ஸ்வாப்பிங் மெத்தட். R1 R2 நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். அதாவது R1 வந்து இது R1 R2 R3, இது ரோ. இப்போ C1னா C1 C2 C3 இந்த கான்செப்டில் வரும். நமக்கு R1 R2 ரெண்டையும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கேலிங். ஸ்கேலிங் மெத்தட் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்போம். மல்டிப்ளிகேஷன் தான். இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன எடுப்போம்? 2 எடுத்துக்கிறோமே, 2வை வந்து R2ஓட 2 R2 இது எங்கே போடுறோம்? திருப்பி R2லேயே போடுறோம். இப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா எப்பயும் போல் போட்டுக்கிறோம். R1 அப்படியே எழுதுகிறோம். R1 4 5 இங்கே 16. R3யும் நம்ம அப்படியே எழுதுகிறோம். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. நம்ம வந்து R2 மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். R2 நம்ம என்ன சொல்கிறோம்? 2வை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறோம். 3 2s are 6. அப்புறம் 2 2s are 4. மைனஸ் சிம்பிள் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகுது, சிம்பிள் அப்படியே தான் வரும். அப்புறம் 3 2s are 6. 7 2s are 14. அவ்வளோதான், சிம்பிள் தான். அதாவது நமக்கு வந்து ஸ்கேலிங் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா ஒரு டிஜிட்டை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். R2 மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஆறாக்கு அப்புறம் உள்ளது வந்து எந்த லொக்கேஷனில் நம்ம போட போகிறோமோ அதை நம்ம இங்கே போடுவோம். தேர்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அடிஷன்னா கொஸ்டின் எழுதிடுவோமா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 4 5 6 -4 6 3 2 -4. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம்? 16 14 and 9 அப்படியே. இதில் என்ன பண்ணுறோம்? இதில் ஏதாவது ஒரு ரெண்டு ரோ என்ன பண்ணுவோம்? R2வையும் R3யும் ப்ளஸ் பண்ணி எதில் போடுவோம்? R1 தான் நம்ம எதுவுமே பண்ணல, ஸோ R1ல் போட்டுரும். R1ல் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு R2 R3 நம்ம அப்படியே எழுதுகிறோம். 6 -4 6 3 2 -4. இங்கே என்ன வரும்? 14 9. நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அதை தவிர்த்து மிச்ச ரோ காலத்தை வந்து நம்ம அப்படியே எழுதிடணும். இல்லாட்டி அது நம்ம கன்ஃபியூஷன் வரும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? R2 R3யும் ப்ளஸ் பண்ணி R1ல் போட போகிறோம். 6 3யும் ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 9. 4 2ம் பண்ண என்ன வரும்? ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, -2. 6 4 பண்ணோம்னா கிரேட்டர் சிம்பிள் வந்து 6, ஸோ இது 2. -4 வந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 2. 14யும் 9யும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 23. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
நெக்ஸ்ட்டு ரெடியூஸ்டு ரோ யூலன் ஃபார்ம் இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டு கன்வெர்ட் இன்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸாக மாற்ற சொன்னாங்கன்னா நம்ம எப்படி மாற்றணும்? ஃபஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, இங்கே 1 1 1 0 0 0 இந்த ஃபார்மேட்டில் மாற்ற சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம கிவன் வேல்யூ எடுத்து எழுதிடுவோமா? கிவன் வேல்யூ என்ன இருக்குது? 2, இங்கே 1 6 3 4 3 1 -2 -4. இங்கே என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் ஒய் இசட்டு 7 -8 9. இதை நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் மாதிரி மாற்றுறோம். 2 3 1 1 4 -2 6 3 -4. ஏன் நம்ம இதை உள்ளே எடுத்து எழுதுகிறோம்னா, நம்ம எந்த ஒரு ரோ ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா இதை நம்ம ஆகுமெண்டட் மெத்தடில் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ரோ ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். இதை எடுத்து இது என்ன இருக்குது? நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ 1 கிடைக்கணும். இங்கே 1 இங்கே 1 வரணும். அப்போ இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ R3 நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 to R1 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 -2 -4 9. ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் மாற்றுறோம் நம்ம. ரிமைனிங் பூரா அப்படியே சேம். 3 4 3 -8. இங்கே என்ன வரும்? R1ஓட வேல்யூ 2 1 6 7. R2 மாற்ற போகிறோம். R1 அப்படி எழுதிட்டோம், R3 அப்படி எழுதிட்டோம். R2 என்ன மாற்ற போகிறோம்னா R2ஓட -R1 மல்டிப்ளை பண்ணி R1 மைனஸ் பண்ண போகிறோம். 3ஓட மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 3 3 - 3 0 வரும் இந்த இடத்துல. 3 4s are 12. 12ஓட 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். இங்கே 15 வரும். இங்கே -35. R3 நம்ம மாற்றுறோம். R3 R3ஓட அதாவது R1 2 வச்சு மல்டிப்ளை பண்ணி அதான் R3ஓட மைனஸ் பண்ணி நம்ம R3 ரோ மாற்றுறோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 1 கிடச்சிருச்சு, 0 0 கிடச்சிருச்சு. இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இந்த காலத்தை எடுக்கிறோம். இந்த காலத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இது கடைசியிலேருந்து நம்ம அடுத்து நெக்ஸ்ட் R3 R2 R1 இந்த ரேஞ்சில் நம்ம பார்க்க போகிறோம். R3யவே சேம் 2ஓட R3 மல்டிப்ளை பண்ணி R2 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்கே 0 வரும், இதுக்கும் 0 வரும். 13 13. இது இந்த மெத்தடு தான் பண்ணணுமா ப்ரோன்னு கேட்டால் இந்த மெத்தட் பண்ணணும், அந்த மெத்தட் மாதிரி நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் தந்தாப்புல நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் சிங்கிள் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு தேவையான 2 மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணி ஒவ்வொரு ரோவாக நம்ம மாற்றி நம்ம கடைசி யூனிட் மேட்ரிக்ஸ் கொண்டு வரணும். இங்கே 13 இருக்கா? அப்போ R3ல் R3 1/13. 13 நம்ம டிவைட் பண்ணுறோம். 13 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இங்கே 0 0 இருக்கும். 13 டிவைட் பண்ணால் 1, இங்கே 1. R1 and R2 நம்ம அப்படியே எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு R2வையும் R1ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு R2ல் 10 இருக்குது, அது டிவைடட் பை 10 போட்டு திருப்பி நம்ம R2 சேஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு R1 முடிஞ்சதும் நமக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஃபைனலி 1/1 ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா இது எக்ஸ் ஒய் இசட். நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இதுதான் நம்மளோட வேல்யூ எக்ஸ் ஒய் இசட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வேணும்னா கமெண்டில் தட்டி விட்டு போயிருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.